ஹாய் பிரஷோட ஃபேமிலி. இப்போ மணி பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு 10:30. ஸோ தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கண்ணை மூடினேன். டொங்கின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா குரூப்பில் நாளை பதவி ஏற்கிறார் முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. பார்த்ததோட மர்சல் ஆகிட்டேன், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மே 4 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 108 தொகுதி கைப்பற்றி மெஜாரிட்டி காமிச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் 118 வேணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம். ஸோ வந்து ரொம்ப ஒரு இழுபறியாகவே போயிருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ 120 இடம் கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அவங்களோட மெஜாரிட்டியும் காமிச்சிட்டாங்க. ஸோ நாளை தமிழகத்தோட வந்து விடிவு காலம் வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒத்த வார்த்தைங்க, திரு சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற அந்த ஒரு ஒத்த வார்த்தைக்காக அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மக்கள் இல்லாமல் நான் தான் சரி. ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் மலேசிய மக்களும் ஸோ அந்த ஒரு ஒத்த வார்த்தைக்காக அது எப்படா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா எப்போ இது முடியும், ஸோ தளபதி ஆட்சிக்கு வருவாரா என்ன அப்படிங்கிறது எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஸோ மலேசிய மக்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நியூஸை பார்த்துட்டு. ஸோ வரக்கூடிய வீடியோக்களை அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு முடிஞ்ச அளவு வீடியோ போட பார்க்குறேன். ஸோ உண்மையிலே நாளைக்கு பதவியேற்ப சீரும் சிறப்புமாக அமைய என்னுடையும் மலேசிய மக்களுடையும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதே மாதிரி ஆட்சியும் சிறப்பாக அமையும் நினைக்கிறேன்.